ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த கோலம் தான் போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். 19 புள்ளி நேர்புள்ளி 1 வரைக்கும் இந்த கோலம் நம்ம போட போகிறோம். நம்ம நிறைய பேர்த்துக்கு இந்த நெலிக்கோலம் போடுறது அப்படின்னாவே பார்த்ததுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அதுவும் ரொம்ப ஈஸி தான். நிறைய பேர் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காகவே சரி ஒவ்வொரு கோலமும் இனிமேல் சொல்லி போடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி போடுறதுன்னு. ஃபஸ்ட் நம்ம இப்போ 19 புள்ளி 1 புள்ளி வரைக்கும் ஒரு நேர்புள்ளி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இது 4 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். 1 2 3 4 பிரிச்சுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 1 2 3 3வது புள்ளிலேருந்து ஒரு எல் எடுத்தோம். இப்படி லெஃப்ட் சைடு ஒரு எல் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற புள்ளிக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணுறக்கூடாது, ரவுண்ட் பண்ணோம். பாருங்கள், இப்படி வரும். திரும்ப அதுலேயே ரிட்டன் போயிட்டு திரும்ப வரும். ஒரு எஸ்மார் ஒன்று போட்டுக்கிறோம். அதே மாதிரியே இதுலேயும் அப்படியே வளைச்சி இங்கே 1 2 3 1 2 3 3லேருந்து ஒரு எல் எடுக்கிறோம். எடுத்து இப்படி போயிட்டு இப்படி வரும். நம்மளுக்கு இது மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ அதில் இருந்து நம்ம 2 புள்ளியில் ஒரு நெலிக்கோலம் போடுவோம். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கோலம். ஸோ அந்த நெலியை இப்போ நம்ம இதில் போட்டுறோம். போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். இவ்வளோதாங்க. இதே மாதிரியே நம்ம இப்போ 4 பக்கம் போட்டுக்கிறோம். பாருங்கள், இப்படி போட்டு இப்படி ஒரு எஸ் போட்டுக்கிறோம். அதே மாதிரியே இதை கொண்டு வந்து இப்படி ஒரு எஸ் மார்க் கொண்டு வந்துக்கிறோம். இப்போ இந்த எண்டான புள்ளிக்கு கீழே இருக்கிற புள்ளியை நம்ம எடுத்து ஒரு கர்வ் பண்ணி அப்படியே எடுத்து நமக்கு தெரிஞ்ச அந்த 2 புள்ளி கோலத்தோட கொண்டு வரோம். அதே மாதிரி இதுலேயும் இந்த புள்ளியோட எண்டில் இருக்கிற புள்ளியை எடுத்து நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த 2 புள்ளி கோலத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இது இங்கே முடியுதுன்னா இந்த வர்றது இதுக்கு அடுத்ததில் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம். இப்போது இப்படி நெளிச்சிடறோம். இதே மாதிரியே நம்ம இப்போ 4 பக்கம் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே இருக்கிற புள்ளி இந்த புள்ளியில் வந்து இப்போ ஜாயின் பண்ணுறோம். இப்போ செகண்ட் ரவுண்ட் வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை. கரெக்டாக இந்த கேப்பில் கொண்டு போனோம்னா போதும். போய் இந்த இடத்துல இது பண்ணிவிட்டு அவ்வளோதான். செகண்ட் போடுறது வந்து ரொம்ப ஈஸி. நேராக போகிறோம். அந்த புள்ளியை ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்படியே வந்துடும். இவ்வளோதாங்க. 2வது செகண்ட் ஸ்டெப் வந்து இவ்வளோதான். ரொம்ப ஈஸி செகண்ட் ஸ்டெப் போடுறது. அப்படியே இதையே வந்து நம்ம அந்த கேப்புக்கு இடையில வந்து ஜாயின் பண்ணால் சரி. தேர்டு ஸ்டெப்பும் அவ்வளோதான். ஆனால் என்னென்னா 1 2 3 இந்த 2 புள்ளியில் இருக்கக்கூடிய இந்த ரெக்டாங்கிளை நம்ம எடுத்துக்கணும். ஒவ்வொரு புள்ளிலையும் இந்த 3 புள்ளிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த 3 புள்ளியை 2 வருஷம் 3 புள்ளியை நம்ம வந்து அதை வந்து கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கேருந்து போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து எடுக்கிறோம். இந்த புள்ளி இப்படி நேராக கொண்டு போய் அந்த எஸ் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி இப்படி கொண்டு வந்து நம்ம இதில் கொண்டு வந்துடும். அவ்வளோதான். மறுபடியும் இதையை அப்படியே எடுத்துகிட்டு இந்த புள்ளிக்கு போகிறோம். இப்போ இங்கே இருக்கிற 1 2 3 1 2 இது எடுக்கிறோம். அப்போ எடுக்கும்போது நேராக இப்படி கொண்டு வந்து 2வது புள்ளியில் கொண்டு வந்து இப்படி எடுத்துக்கிறோம். இவ்வளோதாங்க. மறுபடியும் அதே கேப்பில் நம்ம நார்மலாக கொண்டு வந்துட்டு இப்போது 1 2 3 1 2 இப்போ இந்த 2வது புள்ளியில் இங்கே வந்து கர்வ் பண்ணணும். இப்போ இப்படி வரும். அதையே கர்வ் பண்ணிவிட்டு இப்படி வரும். அவ்வளோதான். இந்த பெண்டு ஒன்று மட்டும் போட தெரிஞ்சுட்டா போதும். நம்ம இது மாதிரி நிறையா நெலிக்கோலம் போடலாம். இப்போ இந்த கேப்பில் எடுத்துகிட்டு வர்றது தான் நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், 1 2 1 2 3 நேராக இப்படி வரோம், போகிறோம், திரும்ப ரிட்டன் போயிட்டு இந்த 2 புள்ளியில் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ நேராக அந்த புள்ளியை போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இவ்வளோதாங்க. இந்த கோலம் நம்ம இப்போதைக்கு கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சாச்சு. இனி இருக்கிற புள்ளிகளெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா போதும். இதில் ஒன்றுமே இல்லை. நம்ம இந்த 2 புள்ளி கோலம் போடுறதையே இங்கே போடுறோம், அவ்வளோதான். ஆனால் 2 புள்ளிக்கு போடும் போது நம்ம இப்போது 3 புள்ளிக்கு இழுத்துட்டு போகிறோம் அந்த புள்ளியை.
பாருங்கள், அவ்வளோதான். இதே மாதிரி 4 பக்கம் போட்டு முடிக்கிறோம். அவ்வளோதாங்க. ரொம்ப வெரி ஈஸியான ஒரு கோலம் அது. பார்த்தா ஆனால் பெரிய கோலமாக போட்டுக்கலாம் வாசலில் அழகாக. வாசலில் போட்டு பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இந்த கோலம். பாருங்கள், இவ்வளோதான் போட்டாச்சு. இனி இந்த சைடில் இருக்கக்கூடிய கேப்பெல்லாம் நம்ம ஒரு சிலர் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணுவோம். நான் வந்து நோட்டில் போட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த மாதிரி டெக்கரேஷனெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. கோலம்னா கோலம் மட்டும் போட்டு வச்சுக்கிறோம். வாசலில் போடும்போது அந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்ட்ரா வேணால் ரங்கோலி போட்டுக்கிறது, கெம்மன் கொடுத்துக்கிறது, அதெல்லாம் அப்போ பண்ணிக்கிறது. இப்போ இதில் நோட்டில் போட்டு வைக்கும்போது நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக போட்டு வச்சுக்கிட்டா போதும். அப்புறம் நம்ம வேணுங்கும் போது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா 5 புள்ளி 5 வருஷம் இருக்குது. நம்ம என்ன வேணாலும் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கோலம் பார்த்தா மேக்ஸிமம் நம்ம நீளமாக இழுத்துருக்கோம். சைடு வாக்கில் எல்லாம் நீளமாக இழுத்துருக்கோம். அதனால் நம்ம நடுவுலையும் அதே மாதிரியே பண்ணிட்டோம்னா நம்ம கோலம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 புள்ளியை எடுத்துக்கலாம். இந்த 2 புள்ளியை இங்கே போய் இதோட ஜாயின் பண்ணிடுவோம். ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த கார்னர் இருக்கக்கூடிய 2 புள்ளியை எடுத்துக்கிட்டு அந்த ரெக்டாங்கிளை நம்ம ஒன்று கொண்டு வந்துடலாம். ஒரு அழகான ரெக்டாங்கிள் கிடச்சிருச்சு. இப்போது இந்த நடுவில் இருக்கக்கூடிய புள்ளியை அப்படியே ஜாயின் பண்ணலாம். இதில் நிறையா இருக்குது. இப்போ இப்படி கொண்டு போயிட்டு இப்படி கொண்டு போகிறோம், அப்படின்னு கொண்டு வரலாம். நிறைய இருக்குது. நம்ம என்னென்ன டிசைன் போடலான்னு விருப்பமோ அது போட்டுக்கலாம். இப்போது நம்மளுக்கு ஒரு புள்ளியில் ஒரு இது 2 புள்ளியில் ஒரு ரெக்டாங்கிள் கிடச்சிச்சு. இப்போ 3 புள்ளியை ஜாயின் பண்ணுறோம். அப்போ ஒரு ஸ்கொயர் கிடைக்குது நம்மளுக்கு. அவ்வளோதான். இந்த பாருங்கள் கோலம் எவ்வளோ ஒரு அழகான ஒரு கோலம். 19 புள்ளி ஒரு வரிசை 1 வரைக்கும் நீட்டாக ஈஸியாக போட்டுடலாம். நம்மளுக்கு பார்த்தா தான் கோலம் பார்த்தா இவ்வளோ பெரிய கோலம் யார் போடுறதுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளான கோலம் தான். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.